Class 12 standard, subject chemistry, unit 4th unit, lesson transition and inner transition element. இந்த லெசன் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் அலாய் ஃபார்மேஷன். அலாய்ஸ்ன்றது உலோக கலவைன்னு சொல்லுவோம். ஒரு உலோகமும் அதர் உலோகம் ஆர் அலோகம் இது எல்லாமே அலாய்ஸ். ஸோ மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸை என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம அலாய்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பொதுவாக டி பிளாக் எலிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, என்ன டிரான்சிஷன் அதேமாதிரி டிரான்சிஷன். ஸோ டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதர் எலமெண்ட்டோடு சேர்ந்து சம் இம்பார்ட்டன்ட் அலாய்ஸை தருகிறது. அதை நம்ம பார்க்குறோம். An alloys is formed by blending a metal with one or more other elements. The elements may be metals or non-metals or both. மெட்டலோ அல்லது நான் மெட்டல் அல்லது ரெண்டுமே கூட சரி கலந்து நமக்கு the bulky metal is named as solvent. ஸோ அதிகமாக இருக்கிற மெட்டல், இப்போ ரெண்டு மெட்டல் கலக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெட்டல் அதிகமாக இருக்கும், ஒரு மெட்டல் குறைவாக இருக்கும். இது வந்து நம்ம அலாய்ஸ்னு சொல்லுவோம். அதிகமாக இருக்கிற மெட்டல் நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதர் எலமெண்ட் ஸ்மாலர் போர்ஷன் ஆர் கால்டு சொலிட். சொலிட்ன்றது குறைவாகவும் சால்வெண்ட்றது அதிகமான மெட்டலாகவும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த அலாய்ஸ் உலோக கலவையை சொல்கிறோம். அக்கார்டிங் டு ஹியூம் ரூதரி ரூல் டு ஃபார்ம் எ சப்ஸ்டியூட் alloy, the difference between the atomic radii of solvent and solute is less than 50%. Both the solvent and solute must have the same crystal structure and valency and their electronegativity difference must be close to 0. பொதுவாக ஒரு உலோகம் இன்னொரு உலோகத்தோட இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், உலோகங்களை அலாய் தயாரிக்கிறோன்னா அந்த அலாயில் சால்வெண்ட் அண்டு சொல்யூட்டினுடைய அந்த சைஸ் ரெண்டு மெட்டலுக்கு உண்டான சைஸ் வந்து 50% விட குறைவாக இருக்கணும் டிஃப்ரென்ஸ். ஸோ சேம் சைஸ் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரும் சரி வேலன்ஸும் சரி சமமாக இருக்கணும். வேலன்ஸின்னு மோனோ வேலன்சி, டை வேலன்சி. ஸோ அப்போ வேலன்ஸியும் ஸ்ட்ரக்சரும் சமமாக இருக்கணும். ஆனால் இது சைஸ் மட்டும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம அதனுடைய அதேமாதிரி நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் மஸ்ட் பி 0 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா வந்து அதிகமான எலக்ட்ரான் டிஃபினிட்டி வேல்யூ நெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி இருக்கிறது எல்லாமே அலாய்ஸ் என்ன பண்ணும், உருவாக்கும். டிரான்சிஷன் மெட்டல் satisfying the mentioned condition form a number of alloys among themselves since their atomic size are similar and one metal atom can be easily replaced by another metal atom from its crystal lattice to form a alloy. பொதுவாக ஒரு மெட்டல் அது இருக்கிற இடத்துல, அதாவது அதனுடைய ஆட்டம் சைஸ் சமமாக இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆட்டத்தை அங்கே இன்புட் பண்ண முடியும். இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி சொல்லும்போது எக்ஸாம்பிளுக்கு கோல்டு காப்பர் அலாய், அதேமாதிரி குரோம் அலாய்ஸ், குரோம் மெட்டல்ஸை என்ன பண்ணுறோம் அந்த வேறு ஒரு மெட்டலோடு சேர்ந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காப்பரை கூட குரோமில் கலக்க முடியும். அதேமாதிரி கோல்டு காப்பர் கலந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆபரணங்கள் தயாரிக்கிறோம். இதுபோல் கலவைகளை தயாரிக்க சேம் சைஸ் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. எடுத்துக்கிற அளவு மட்டும் பார்த்திங்கன்னா 50% குறைவாக நம்ம என்ன பண்ணுவோம், அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் இடையே எடுத்துக்கணும். இந்த மாதிரி அலாய்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளார்ந்த அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா மெட்டல் எவ்வளோ இறுக்கமாக இருந்தாலும் அதுக்குள்ளே சில இடைவெளி இருக்கும். ஸோ அந்த இடைவெளியில் சில நான் மெட்டல்ஸ் இன்புட் உள்ள என்ன பண்ணுவோம், இடம் பெற்றிருக்கும். அதுதான் வந்து சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் ஆர் alloy is a compound that is formed when small atoms like hydrogen, boron, carbon and nitrogen. ஸோ இந்த மாதிரி கார்பன், ஹைட்ரஜன் போன்றவை அதில் என்ன பண்ணுவோம், இடைவெளியில் நிரம்பியிருக்கும். trapped in the interstitial holes in a metal lattice. மெட்டல் லேட்டிஸ்னால் அதனுடைய படிக கூட்டில் இது போய் இடம் பெற்றிருக்கும். படிகமாக இருக்கிறதுல மெட்டலுக்கு இடையிலேயே என்ன பண்ணியிருக்கோம், இடம் பெற்றிருக்கலாம். தே ஆர் யூஸ்வலி நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ். இது சமப்படுத்தப்படாது, எவ்வளோ வேணா இருக்கலாம், அதுக்கு உண்டான வேல்யூ நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, இயற்கையில் இருக்கிறது. டிரான்சிஷன் மெட்டல் ஃபார்ம் ஏ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் சச் as டைட்டேனியம், கார்பன், ஜிர்கோனியம், ஹைட்ரஜனுடைய வேல்யூ கொடுத்துறாமல் 1.92. அதே மாதிரி டெட்ரா மேக்னீஸ் வித் நைட்ரஜனும் கலந்துருக்கு எக்ஸட்ரா. அந்த மாதிரி ஹைட்ரஜன், கார்பன் போன்ற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே அமைஞ்சிருக்கும். இது ஒரு அலாய்ஸ் தான். ஏன்னா நான் மெட்டல் கலந்துருக்குது. தி எலமெண்ட்ஸ் தட் ஆக்குப்பை த மெட்டல் லேட்டிசி ப்ரொவைட் தெம் நியூ ப்ராப்பர்ட்டிஸ். தே ஆர் ஆர்ட் அண்டு ஸோ எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக நார்மலாக இருக்கிற மெட்டலை விட இந்த அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு அதிக அளவு கடினத்தன்மையும் எலக்ட்ரிக்கல் தெர்மலில் அதிகமாக கடத்தக்கூடிய வேல்யூம் பெற்றிருக்கும். தே ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஹையர் தென் தோஸ் ஆஃப் பியூர் மெட்டல். பியூர் மெட்டலோட அதிக அளவு மெல்டிங் பாயிண்ட்டும் அதே என்ன பண்ணும் தன்மையும் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் ஆர் யூஸ்டு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹைட்ரஜன் இதில் கலந்துருக்குது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுது. மெட்டாலிக் கார்பைட்ஸ் ஆர் கெமிக்கலி இன்னட். பெரும்பாலான வேதிப்பொருளோட இணையாத அளவுக்கு, அதாவது வேதி வினை புரியாத அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்னட் பண்ணுறதுக்காக கார்பைடு நம்ம சேர்த்தும் பயன்படுத்தலாம். தேங்க்யூ. see you next class.